ஹே ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு சில சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, நிறையா வீடியோவில் ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம ஆலோவேரா ஃப்ரெஷ் ஜெல்லு வந்து நம்ம வந்து என்ன தான் பண்ணாலும் திக்காக மாட்டேங்குது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்போம். ஸோ அதுக்கு ஒரே ஒரு பொருள் ஆட் பண்ணும்போது நம்மளுடைய ஆலோவேரா ஜெல் நம்ம ஜெல் டைப்பில் வந்து திக்கன் ஆகி கொடுக்கும். ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வீடியோவில் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ ரெகுலர் அப்டேட்டாக கிடைக்கும். நம்மளோட சேனலில் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் பற்றி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க ஒவ்வொன்றா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுடைய ஓன் யூஸ்க்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் கமர்ஷியலாக கொண்டு போகணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கொண்டு போய்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய். ஸோ நம்ம ஆலோவேரா ஜெல்லுக்கு ஃபஸ்ட்டு வாட்டர் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 40 கிராம் வந்து நான் வந்து தண்ணி வந்து எடுத்துக்கிறேன். டிஸ்டல் வாட்டர் நம்ம வந்து பண்ணக்கூடியது வந்து ஒரு காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட். ஸோ அதனால் தண்ணி வந்து ரொம்ப ப்யூராக இருக்கணும். டிஸ்டல் வாட்டர் எடுத்துக்கோங்க, 40 கிராம் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்ம ஆலோவேரா ஜெல்லுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து கார்போமர். ஸோ கார்போமர் பவுட்ரு வந்து ஒரு 0.5 கிராம். ஸோ ஓகேவா, 0.5 கிராம் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து தண்ணி கூட வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கார்போமர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உடனே கரையாது. ஸோ நீங்கள் 15 மினிட்ஸ் வந்து நல்லா ரெஸ்ட்டு விட்டதுக்கப்புறம் தான் அது வந்து ஜெல்லாகவே உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் போட்டோன்னே வந்து என்னடா நம்மளுக்கு வந்து இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா சொல்கிறேன், ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணுறவங்களா இருந்தால் ஸோ உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நான் பிகினருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிட்டோம். நம்ம மெஷர்மெண்ட் தண்ணி எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அளவு வாட்டர். ஸோ அந்த தண்ணியில் வந்து நம்ம வந்து கார்போமர் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இதில் நம்ம கார்போமர் பவுட்ரு போட்டுக்கலாம். போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் கரைய டைம் எடுக்கும். பாருங்கள், நான் உங்களுக்கு எவ்வளோ கிட்டக்க வச்சு காட்டுறேன்ட்டு. ஏன்னா இது வந்து இப்படி தான் ஃபஸ்ட்டு திப்பியாக நிற்கும். ஒரு 50 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுட்டிங்கன்னா நல்லா ஜெல்லாக கன்வெர்ட் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணுறது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கார்போமர் வந்து தண்ணியில் வந்து கரைக்கும் போது இந்த மாதிரி தான் நான் வந்து கரைச்சிக்கணும். நம்ம ஜெல்லு பண்ண போகிறோன்னா அதுக்கு ஒரு 50 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம வந்து கார்போமரை தண்ணியில் வந்து தூவி விட்டுருங்க. ஓகே, இது வந்து இப்போ வந்து நல்லா கரையட்டும். நம்ம ரெஸ்ட்டு விடுவோம். அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கரைஞ்சி வந்துடும். நான் இப்போ ஒரு 50 கிராம் மட்டும்தான் நான் இப்போ பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கரைஞ்சிருச்சு, நல்லாவே கரைஞ்சிருச்சு. ஜெல்லாக நல்லா கன்வெர்ட் ஆகி வந்துருச்சு. இப்போது நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம வந்து ஆலோவேரா ஜூஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். 40 கிராம் தண்ணி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு நம்ம 20 கிராம் ஜூஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆலோவேரா ஜூஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய காஸ்மெட்டிக்ஸ் நிறையா தேவைப்படுறதுனால நான் எப்போவுமே ஜூஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அதனால் உங்களுக்கு ஜூஸ் செய்கிறத காட்டலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் ஜூஸ் செய்கிறத வந்து ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். ஓகே, ஒரு 50 கிராம் வந்து 20 கிராம் வந்து நான் வந்து ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ இது கூட நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆயிரும். ஸோ இது வந்து ஜெல்லாக நம்மளுக்கு இப்போ கிடைக்கல, நம்ம ஒரு வாட்டரியாக தான் இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது எவ்வளோ தண்ணியாக இருக்குது அப்படின்னு. நான் உங்களுக்கு வந்து ஸ்பூனில் வந்து அள்ளி காட்டுறேன் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஏன்னா இது வந்து நல்லா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ வாட்டரியாக இருக்குது அப்படின்னு. இதை நம்ம வந்து கமர்ஷியலாக பர்பஸ்க்கோ இல்லை நம்ம ஓன் யூஸ்க்கோ யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். நம்ம அதை கரெக்டாக பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த இடத்துல வந்து சொதப்புவாங்க. ஏன்னா என்ன அதில் சேர்த்தா ஜெல் ஆகும் அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு ஒரு டாஸ்க்காக இருக்கும்.
சார் நான் சொல்கிறது பிகினருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எக்ஸாந்தன் கம்மு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வராது. எக்ஸாந்தன் கம்மு ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக கிடைக்காது. அது ஒரு நல்ல ஒரு மில்க் ஒயிட்டில் வந்துடும். நம்ம கார்போமோர் ஆட் பண்ணும்போது மட்டும்தான் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆலோவேரா ஜெல் கிடைக்கும். அப்போ நம்ம அதுக்கான இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன சேர்க்க போகிறோம்னா டிஏ சொல்யூஷன். டிஏ சொல்யூஷன் இருக்குல்ல பார்த்தீங்களா, அது ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், போதும். இதுவே ரொம்ப அதிகம்தான். 2-3 ட்ராப்ஸ் போதும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு உடனே ஜெல்லாக கன்வெர்ட் ஆயிரும். நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஜெல்லு கிடைக்கும். உங்களுக்கு சூப்பராக ஜெல்லு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் எதையுமே ஸ்கிப் பண்ண கிடையாது. நான் அதை போட்டுட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறேன். எந்த அளவுக்கு திக்கனிங் ஆகிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ நல்லா திக்காக ஆயிடுச்சு. எக்ஸாந்தன் கம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக கிடைக்காது. கார்போமோர் போட்டிங்கன்னா தான் டிரான்ஸ்பரண்ட்டாக கிடைக்கும். இன்னொன்று அதில் டிஏ சொல்யூஷன் ஆட் பண்ணணும். ஓகே, நல்லா இப்போ ஜெல்லாக நம்மளுக்கு ஆலோவேரா ஜெல்லு ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு திக்காயிருச்சு அப்படின்னு மட்டும் பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம அடுத்து என்ன ஆட் பண்ணணும், நீங்கள் இதோட உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆலோவேரா பர்ஃப்யூம் ஆலோவேரா எசென்ஷியல் ஆயில் இருக்குது, அது ஒரு 2-3 ட்ராப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்கிங் போயிட்டு நீங்கள் லேபிளிங் டிசைனிங் பண்ணி உங்களுடைய ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணலாம். சூப்பராக ஆலோவேரா ஜெல்லு ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும், எதை பற்றி ஜெல்லு தெரிஞ்சுக்கணும், இல்லை எதை பற்றி எந்த க்ரீம்னால் ஆல்சோ சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் அடுத்து ரெடி பண்ணி போடுறேன். ஸோ நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆலோவேரா ஜெல் ரெடி. உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்னு. லைட்டாக 1-2 ஃபோமிங் இருக்கிற மாதிரி இருக்கும், பபுள்ஸ் இருக்கும். அதெல்லாம் போனதுக்கப்புறம் இன்னும் நல்லாவே இருக்கும். ஓகே, ஆலோவேரா ஜெல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஆலோவேரா ஜெல். ஸோ உங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ் பொருளில் எந்த பொருள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள்.